அண்மை செய்தியை பார்க்கிறோம். வங்கக்கடலில் புயல் உருவாகுமா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்போதைய நிலையை பொறுத்தவரைக்கும் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். ஏற்கனவே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படிங்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. தற்போதைய நிலவரப்படி புயலாக உருவாக வாய்ப்பு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். வங்கக்கடல்ல நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கூறப்பட்டுள்ள இந்த வங்கக்கடல்ல நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த தாழ்வு பகுதி தமிழகத்தை ஒட்டிதான் நகரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெற்று மாறி தமிழகம் புதுவை கரையை கடக்கும் என அதாவது புயலாக உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தமிழகம் புதுவை வழியாக கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இப்ப முன்கூட்டியே இன்றைய தினமே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என கூறப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது அடுத்த 12 மணி நேரத்தில் தான் இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என கூறப்பட்டிருக்கிறது. புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருப்பது என கூறப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதற்கு பிறகாக அதனுடைய நகர்வுகள் தீவிரத்தன்மையை தொடர்ந்து கண்காணிக்க இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் புயலாக வலுப்பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வட தமிழகம் புதுவை வழியாக கரையை கடக்கும் என தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் ஏதாவது நகர்வுகள் தீவிரத்தன்மையை பொறுத்து மாற்றம் ஏற்படலாம் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.